என் மக மேல ரொம்ப பாசமா இருக்கிறேன். 2000 ரூபாய்க்கு என்னால் அவளுக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஆனா ரொம்ப பாசமா இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக வெளியில கடன் வாங்கி 10,000 ரூபாய்க்கு அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன். ஆனா 4 நாள் கழிச்சு என்னால் கடனை வந்து திருப்பி செலுத்த முடியல. அவன் வந்து என்கிட்ட சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். என்னால் வந்து வீட்டில் குழந்தைகிட்ட நிம்மதியா இருக்க முடியல, ஆஃபீஸில் நிம்மதியா இருக்க முடியல. அப்ப நான் கடன் சிக்கல மாட்டிக்கிறேன். எங்க அப்பா வந்து நான் கார் வாங்கின அவசியத்தை சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படுறாரு. அதனால என்கிட்ட 2 லட்சம் ரூபா இருக்கு. நான் வெளியில கடனை வாங்கி ஒரு 10 லட்சம் கார் ஒன்று வாங்குறேன். ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆகுது, டியூ கட்ட முடியல. வீட்டில் வந்து சத்தம் போடுறேன். அப்பா வந்து சங்கடப்படுறாரு. ஐயோ என்னடா பையனால டியூ கட்ட முடியல, சரி சம்பாதிக்க சங்கடப்படுறாரு. அப்ப இந்த மாதிரி ஒருத்தவங்க மேல பாசம் வச்சிருக்காங்கன்றதுக்காகவோ இல்ல நீங்க ஒருத்தவங்க மேல பாசம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காகவோ தேவையில்லாம ஒரு செலவு பண்றீங்களா, இது வந்து எமோஷனல் எக்ஸ்பென்ஸ் சொல்லப்படுது. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. அது அக்கா தங்கச்சி மேலே, அண்ணன் தம்பிங்க மேலே, பெத்த குழந்தைகள் மேலே, இல்ல பெற்றோர்கள் மேலேயோ ரொம்ப பாசமா இருக்கிறேன் அப்படிங்கிறத கடனை வாங்கி அத்தியாவசியமான செலவுகளை தவிர்த்து ஆடம்பரமான செலவுகளை நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சிக்கல மாட்டீங்க. இது வந்து எமோஷனல் எக்ஸ்பென்ஸ் சொல்லப்படுது. இதை பண்ண ரொம்ப கவனமா சொல்லிட்டு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நிறைய பாசிட்டிவா இருந்தாலும் நிறைய பேர் நெகட்டிவா கமெண்ட் பண்ணிருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, எமோஷனல் எக்ஸ்பென்ஸ் பண்ண வேண்டியதான். ஹாஸ்பிட்டலா தான் நீங்க பண்ண தப்பே கிடையாது. பட் ஆடம்பரமா பண்ணீங்கன்னா சிக்கல மாட்டீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு சேனலை ஃபாலோ பண்ணி